நெல் கொள்முதலில் திமுக அரசு படைத்திருப்பது சாதனை அல்ல, கொடும் வேதனை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களிலே நெல் கொள்முதலில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டு விற்பனைக்காக வந்த நெல்கள் எல்லாம் தற்பொழுது முளைக்க தொடங்கியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனத்தை முன்வைத்து வரக்கூடிய சூழலில் சற்று முன்பாக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருந்த செய்திக்குறிப்பிலே கடந்த அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியிலே நெல் கொள்முதல் பல மடங்கு அதிகரித்திருப்பது ஆதாரத்துடன் சொல்லப்பட்டிருந்தது. அதனை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக படைத்திருப்பது சாதனை அல்ல, வேதனை என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் விவசாயிகளிடம் திமுக ஆட்சியிலே கடந்த 4 ஆண்டுகளில் விளைவித்த நெல்லில் 1/3 பங்கை மட்டும்தான் கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை அரசினுடைய அதிகாரப்பூர்வ தகவலை சுட்டிக்காட்டி அன்புமணி பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழகத்திலே அரசு தரக்கூடிய கொள்முதல் விலை என்பது நெல் விவசாயிகளுக்கு குறைவானதுதான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது விவசாயிகள் 15 நாட்களுக்கு மேலாக தண்ணீரோடு கொள்முதல் நிலையங்களில் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலையில் கணக்குகளை மட்டுமே கூறிக்கொண்டிருக்காமல் உடனடியாக நெல் கொள்முதலை தீவிரப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் விவசாயிகளுடைய கண்ணீர் என்பது ஆட்சியாளர்களை, விவசாயிகளின் கண்ணீரும் சாபமும் சும்மா விடாது என்று அவர் விமர்சித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.